வணக்கம் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். கோ சீரிஸோடைய நெக்ஸ்ட் வீடியோ. இதில் எதை பற்றி பேச போகிறேன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட், அதாவது பாயிண்டர்ஸ் பற்றி ஒரு குவிக்காக ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். இதுக்கான கோடு கிட்டில் இருக்குது. கோலாங் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறதுல மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கும். கோ மெமரி மேனேஜ்மெண்ட் நம்பர் 5. அதை என்ன பண்ணியிருக்கேன், விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதோடைய கோட் பார்த்தோன்னா மாட் ஃபைல் இருக்குது. நான் ஆஸ் யூஷுவல் மாட் ஃபைலை டெலீட் பண்ணிட்டுறேன். மெயின் ப்ரோக்ராம் மெயின்ங்கிறது இது இஎக்ஸி, இதையும் டெலீட் பண்ணிடலாம். மெயின் டாட் கோ மெமரி டாட் கோ. ஸோ இப்போ இந்த மெயின் டாட் கோவில் எம்ப்ளாயி ஸ்ட்ரக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். போனஸ் பர்சன்டேஜ். ஓகே, இது இன்னொரு ப்ரோக்ராம், இது அப்புறம் போகலாம். மெமரி டாட் கோ தான் நம்மளோட இன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராம். இதில் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், இம்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு மெயின் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நேம்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் ராஜேஷ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாயிண்டர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் நேம் அண்ட் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நேமோடைய அட்ரஸ் இங்கே வரும், அந்த அட்ரஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூவுக்கு ராஜ்1 அப்படின்னு மாற்றுறோம். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது பாயிண்டரையும் அட்ரஸ் டு தி பாயிண்டர் ரெண்டுமே இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோ ரன் டாட் கொடுத்தா ஆஸ் யூஷுவல் எரர் வரும், ஏன்னா மாடியூல் இல்லைன்னு. ஸோ கோ மாட் இன்இட், இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், மெமரின்னு வைக்கலாம். புது மாடு கிரியேட் ஆகிடுச்சு. கோ டாட் மாடில் மாடியூல் மெமரின்னு வந்துடுச்சு. இதுலேயும் டிபெண்டன்சி எதுவும் இல்லாததுனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரன் ஆகிடும். இப்போ கோ மாடு டைடி, ஏதாவது டிபெண்டன்சி இருந்ததுன்னா டவுன்லோட் ஆகும். இப்போ நான் கோ ரன் மெமரி டாட் கோ. ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்க்கலாம். முதல் அவுட்புட் நேம், இங்கே எல்லாமே பிரிண்ட் எல்என் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பவும் ரன் பண்ணலாம். ஓகே, முதல்ல ராஜேஷ்னு நேம் வந்துடுச்சு. அந்த ராஜேஷ் எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா 0xC00001407 அப்படிங்கிற அட்ரஸில் இருக்குது. 14070. இப்போ அடுத்தது அந்த அட்ரஸில் போய் வேல்யூவர் ராஜ்1ன்னு மாற்றிடுறோம். ஸோ டைரெக்டாக அந்த அட்ரஸுக்கு கொண்டு போகிறோம். ஸ்டார் நம்மளுடைய சி ப்ரோக்ராமுடைய சின்டாக்ஸ் பாயிண்டர்ஸ் வந்திருக்கோம், அதே கான்செப்ட் தான். பட் சி தெரியாதவங்க இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி நம்ம அந்த அட்ரஸே ரீச் பண்ணலாம். அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூவர் ராஜ்1ன்னு மாற்றுறேன். இப்போ நான் திரும்பி அந்த அட்ரஸையும் இதையும் பிரிண்ட் பண்ணும்போது அட்ரஸ் எனக்கு சேம் தான் வரும், எனக்கு வேல்யூ மாறிடுச்சு. இன்னொரு தடவை அங்கே பிரிண்ட் எல்என் கொடுக்க மறந்துட்டான். ஓகே, இப்போ பாருங்கள், அட்ரஸ் அதே தான், இதே அட்ரஸில் இது மாதிரி இருக்குது. ஏன் முன்னாடி ரன்னுக்கும் இந்த இடத்துக்கும் வேறு அட்ரஸ் வருதுன்னா இது டைனமிக் மெமரி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல அந்த நேம் ஸ்டோர் பண்ணினது, இப்போ ரன் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுது. நான் திரும்பி ரன் பண்ணால் எனக்கு மாறும், வேறு மெமரி வருது, பழைய மெமரியே வருது. ஸோ எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல அலோகேட் ஆகி வச்சுக்கோம். இதுதான் மெமரியோடைய பேசிக் ப்ரோக்ராம். இப்போ இதுலேயே இன்னொரு ப்ரோக்ராம் வச்சுருக்கேன், மெயின் அப்படின்னு. இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு ஸ்ட்ரக்ட் வச்சுருக்கேன், எம்ப்ளாயி ஸ்ட்ரக்ட், ஒரு கான்ஸ்டன்ட் போனஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு. இங்கே மெயின்குள்ளே ஜான் ஒரு எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம், அவங்களுடைய சேலரி, அப்புறம் அவங்களுடைய சேல்ஸ், அவங்களுடைய போனஸ். இது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி. இது கொடுத்தா என்ன ஆகும், இந்த ஸ்ட்ரக்டில் 4 வேல்யூவில் இது 4 அசைன் ஆகிடும். இப்போ இந்த ஜானுடைய போனஸை ஃபைண்ட் எம்ப்ளாயி போனஸ்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். சேலரியும் சேல்ஸையும் பாஸ் பண்ணி, இப்போ சேலரியும் சேல்ஸும் போகும்போது நமக்கு ரிட்டர்ன் என்ன வரப்போகுது, இன்ட்டு. இன்புட் ரெண்டும் இன்ட். இந்த போனஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே ஒரு சின்ன கேல்குலேஷன் வச்சுருக்கேன். போனஸ் பர்சன்டேஜுங்கிறது சேலரி இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் பை 100. இது ஒன்றும் இல்லை, 10% இங்கே வச்சுருக்கிறது. இது ஒரி பண்ணிக்காதீங்க.
ஸோ இதுவும் இந்த ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம். இது வந்து ரிட்டர்ன் பண்ணும், நமக்கு வந்து போனஸை கால்குலேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கும் இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், main.goன்னு சரி, இந்த ப்ரோக்ராமுக்கும் மெமரிக்கும் பெருசாக லிங்க் இல்லை. இதை நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்ட்ரக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த எம்ப்ளாயி ஸ்ட்ரக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை வந்து மெயின் ப்ரோக்ராமில் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம ஜாவா பேக்ரவுண்டாக இருந்தீங்கன்னா ஜாவா ஆப்ஜெக்ட் போஜோ கிரியேட் பண்ணுவோம், நியூ அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேல்யூ செட் பண்ணுவோம், இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது. ஸோ எப்படி வந்து செட் பண்ணணும், அந்த வேல்யூவை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம இதுவுமே இங்கே john.bonus இதோடைய அட்ரஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணதில்லை. அட்ரஸை பிரிண்ட் பண்ணால் அது எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம அங்கே ஸ்டார் கொடுத்த மாதிரியே ஸ்டார் கொடுத்து அந்த அட்ரஸில் போய் டேட்டாவை மாற்றலாம். ஸோ ஸ்ட்ரக்ட்ஸாக இருந்தாலும் சேம் ரூல்ஸ் ஒர்க் ஆகும். இதுதான் கோவுடைய மெமரி மேனேஜ்மெண்ட். நிறைய இடத்துல வந்து இந்த பாயிண்டர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நிறையா லைவ் கேசஸில் என்ன பண்ணுவோம், ஒரு டைமும் வேல்யூஸை வந்து புது கான்ஸ்டன்ட் வேரியபிள் பண்ணாமல் அந்தந்த இடத்துல போய் மாற்றுறது தான் நிறையா பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். கற்போம் கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். திரும்பி இன்னொரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வணக்கம், டேக் கேர், பை பை.